முதல்வரிடம் பேசுகிறோம். ஐயா முதல்வரே, கடந்த 5 வருட காலம் பொம்மையார் எந்த அதிகாரி துண்டு சீட்டில் எழுதி கொடுத்தாலும் அதை எடுத்து சென்று சட்டசபையில் உளறுவார். அது உண்மையா பொய்யா அப்படின்னு பார்ப்பதே இல்லை. ஆனால் நீங்கள் மாறுபட்டு இருப்பீர்கள் என்று நினைத்தோம். இல்லை, இந்த திருநா விஷயத்தில் உங்களை ஏமாற்றி உள்ளார்கள். அதாவது சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனர், தமிழக மிருகநல வாரியம் சிஇஓ, கால்நடைத்துறை டைரக்டர், கால்நடைத்துறை மெம்பர் செக்ரட்டரி, இவர்களை அனைவரையும் நீங்கள் 1 வார காலமாவது பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும். நாய்கள் கடிப்பது வாயால், அவற்றின் என்ன சொல்றது, இனப்பெருக்க உறுப்புகளால் கடிப்பதில்லை. சோ நாய்களுக்கு கருத்தடை செய்வேன் என்பதே கோல்மால். அதனால் நாய் கடிக்காமல் இருக்காது, நாய் கடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். 1. 2வது, நாய்க்கு தடுப்பூசி போட்டுருது. ஒரு நாயை பிடிச்சா 9 நாய் ஓடி ஒளிஞ்சிரும். ஆனா 2 லட்சம் நாய் இருக்குன்னா 2 லட்சம் நாய் கணக்கு எழுதி துட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இது வரைக்கும். இப்ப புதுசா என்ன சொல்றாங்கன்னா மைக்ரோசிப் போடுறாங்களாம். ஏன்னா வருஷம் வருஷம் ஊசி போடுறத அந்த மைக்ரோசிப்ல லோட் பண்ணுவாங்களாம் நாய்க்கு. அது எப்படா, ஒரு நாயை பிடிக்கிறதே கஷ்டம், அதை பிடிச்சி நீங்க வருஷம் பிடிச்சி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதை லோட் பண்ணி ரீடர் வச்சு செக் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாப்பீங்க. அப்புறம் கியூஆர் காலர் போடுறாங்களாம் கழுத்துக்கு. இது இந்த தேவையில்லாத வேலை வெட்டி இல்லாதவன் எதையோ பிடிச்சி சிறைச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கதையில போயிட்டு இருக்கு இந்த மிருகநல வாரியம், அப்புறம் கால்நடைத்துறை, அப்புறம் சென்னை கார்ப்பரேஷன். எல்லா கார்ப்பரேஷனுமே தமிழ்நாட்டுல அங்கீகாரம் பெற்றவர்கள், அதாவது கருத்தடை செய்ய 2 ஸ்தாபனம். 1 கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், அதுவும் தப்புதமா வாங்கிட்டானுங்க, அவங்களும் பயங்கர கோல்மால். அப்புறம் திருநெல்வேலியோ தூத்துக்குடியில ஒரு என்ஜிஓ. இதை போட்டிருக்கேன் பாருங்க, எல்லா ஆவணத்தையும் இங்க கொடுக்குறேன். இது மட்டும் இல்லாம ட்விட்டர் பக்கத்துலயும் போடுறேன். உங்க ஸ்தாபனத்துல இருக்கவங்க போய் பார்க்க சொல்லுங்க. முதல்ல இவங்க 3 பேரையும் பணியிடை நீக்கம் செய்யுங்க. 3-4 பேரு, கார்ப்பரேஷன் கமிஷனர், மிருகநல வாரிய சிஇஓ, கால்நடைத்துறை டைரக்டர், கால்நடைத்துறை மெம்பர் செக்ரட்டரி. ஏன்னா யாருக்கும் மண்டையில மூளை இல்லைன்னு நினைக்கிறேன். இஷ்டத்தை உங்கள்கிட்ட டகுல் விட்டுருக்காங்க. நீங்க அதை எடுத்துட்டு போய் சட்டமன்றத்துல உளறீங்க. எதிர்கட்சி தலைவரையும் டேக் பண்ணிருக்கேன். ஏன்னா போன வருஷம் அவங்க இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கோடிக்கணக்கான காசு செலவழிச்சு கருத்தடை மையம் கட்டி வச்சுட்டு அந்த கருத்தடை மையத்தில் கருத்தடை செய்வதற்கு என்ஜிஓக்கள் அங்கீகாரம் இல்லாமல் இருக்கின்றன. சோ இது ஒரு மாபெரும் ஊழல் 20 வருட காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாய்களை அப்புறப்படுத்துங்கள், அவற்றை காப்பகங்களில் அடங்கியல், முடியாவினில் அவர்களை கருணை கொலை செய்யுங்கள், கேரளா மாதிரி. இதை தான் நீங்க செய்யணுமே தவிர இந்த மாதிரி பொய் புழுகெல்லாம் பண்ணக்கூடாது ஐயா. உங்கள் மதிப்பு மரியாதையும் கெட்டு போயிடும். என்ன, உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்கோம், அதை கெடுத்துக்காதீங்க. நன்றி, வணக்கம். ஆனா இவங்களை விட்டுறாதீங்க.